10,000 எம்ஹெச்ஏல பெஸ்ட் பவர் பேங்க்கு, அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வெறும் 900க்குள்ளே கிடைக்குதுன்னா அது இதுதான். இதை நான் 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் வாங்கினப்போ 900 இருந்துச்சு. ஆனால் இப்போ 777க்கு அமேசானில் கிடைக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதோட பில்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் இது சி டைப்பும் இருக்குது, யூஎஸ்பி டைப் இருக்குது. இந்த யூஎஸ்பி பி டைப்பு அண்ட் சி டைப் ரெண்டுத்துலேயுமே நம்ம சார்ஜும் போட்டுக்கலாம், சார்ஜும் எடுத்துக்கலாம். இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுத்துலேயுமே எடுத்துக்கிறதுனால நம்ம எந்த ப்ளக் வச்சுருக்கோம் கன்ஃபியூஸ் இல்லாமல் எதில் வேணால் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். 10,000 எம்ஹெச்ஏ பவர் பேங்காக இருந்தாலும் மற்ற பவர் பேங்க் மாதிரி ஒன் டைம் தான் சார்ஜ் பண்ண முடியும்னு இல்லை. என்னோடய மொபைலை நான் சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ என்னோட மொபைலும் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இந்த பவர் பேங்க்லேயும் 2%, இந்த பவர் பேங்க்லேயும் 2 பாயிண்ட் அளவுக்கு சார்ஜ் பேலன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் சில டிஒய் ப்ராஜெக்ட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் என்னோடய வீட்டில் இருந்த வைஃபை நான் ரன் பண்ணி பார்த்துருக்கேன். வைஃபை பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஓடிட்டு இருந்துச்சு இந்த பவர் பேங்க்கில். ஸோ இது நல்ல பவர்ஃபுல்லான பவர் பேங்க் தான். 22.5 ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் வாங்குறதுக்கு.